ஹாய் கைஸ், கொஞ்ச நாளைக்கு முன்னாடி ஹிந்தி நியூஸ் பேப்பர்ல ஹிருத்திக் ரோஷன் அண்ட் தளபதி இவங்க ரெண்டு பேர்த்தையும் வச்சு நம்ம சங்கர் சார் அவர்கள் ஒரு படம், ஒரு சூப்பர் ஹீரோ படம் ஒன்னு டைரக்ட் பண்ண போறாரு அப்படிங்கிற மாதிரி ஒரு ஹிந்தி நியூஸ் பேப்பர்ல எல்லாமே ஒரு நியூஸ்ங்கிறது எல்லாமே வந்து அதை பத்தி நானே ஒரு வீடியோ எல்லாமே போட்டேன். அண்ட் அதை பத்தி உங்க எல்லாருமே தெரிஞ்சிருக்கும். அண்ட் அதை பத்தி தான் நான் அந்த வீடியோல உங்ககிட்ட சொல்ல வந்துக்கிறேன். ஏன்னா அந்த ஒரு விஷயங்கிறது அது இப்போ உண்மையாலுமே நடக்கும், அது ஒரு உண்மையான நியூஸ் தான், நடக்கிறதுக்கு நிறையவே சான்ஸ் இருக்கு, அந்த மாதிரியும் இருக்கு. அண்ட் அதே டயத்துல இது ஒரு ஃபேக்கான நியூஸ் அந்த மாதிரியும் இருக்கு. அதை பத்தி தான் நான் இந்த வீடியோல உங்ககிட்ட சொல்ல வந்திருக்கேன். அண்ட் முதல்ல எதனால இந்த ஒரு நியூஸ்ங்கிறது உண்மையா இருக்கும், நிறைய நடக்கிறதுக்கு நிறையவே சான்ஸ் இருக்குங்கிறத பத்தி நான் சொல்லிடுறேன். என்னன்னா, ட்விட்டர்ல ஒருத்தர் இருக்காரு, பண்டவின் காதலி அப்படிங்கிற ஒரு அக்கௌண்ட், அவரோட நேம் பண்டவின் காதலி, அதான் அந்த ட்விட்டர் அக்கௌண்டோட நேம். பட் அவங்க யாரும், அவங்களோட உண்மையான நேம் எல்லாமே என்ன எல்லாமே தெரியல. பட் அவர் யாருன்னா, அவரோட ட்விட்டரோட அந்த ட்வீட்ஸ் எல்லாமே அவரு நிறைய ட்வீட்ஸ் எல்லாமே போட்டுக்கலாம். அந்த ட்வீட்ஸ் எல்லாமே போட்டு பார்க்கும்போது அவர் யாருன்னா, அவர் ஒரு நம்ம சங்கர் சார் அவரோட அசிஸ்டன்ட் டைரக்டர் மாதிரி தான் இருக்கு. ஏன்னா நம்ம 2.0 படத்தோட ஷூட்டிங் ஸ்பாட்ல இருக்கிற நிறைய ஸ்டில்ஸ் எல்லாமே அவர் ட்வீட் எல்லாமே போட்டிருந்தாரு. அண்ட் அதே மாதிரி அப்டேட்ஸ் எல்லாமே கண்டினியூஸா கொடுத்துட்டு இருந்தாரு. இப்ப இந்த மாதிரி இங்க ஷூட்டிங் நடக்குது, இந்த மாதிரி டப்பிங் எல்லாமே முடிச்சு, அந்த மாதிரி நிறைய ட்வீட்ஸ் எல்லாமே நிறைய அப்டேட்ஸ் எல்லாமே இந்த மாதிரி இதை பத்தி சங்கர் சார் அவரோட படத்தை பத்தியும் 2.0 பத்தியும் அவரோட அசிஸ்டன்ட் டைரக்டர் எப்படி இருக்கும் அதே மாதிரி நிறைய ட்வீட்ஸும் நிறைய நியூஸ் நிறைய அப்டேட்ஸ் எல்லாமே கொடுத்துக்கிட்டே இருக்காரு. அதை பத்தி பார்க்கும்போது அவரோட ட்வீட்ஸ் எல்லாமே சர்ச் பண்ணி நல்லாமே கரெக்டா பார்க்கும்போது எல்லாமே அவர் ஒரு சங்கர் சாரோட அசிஸ்டன்ட் டேரக்டர் அந்த மாதிரி தான் இருக்கு. அதுல நிறைய போட்டோஸ் எல்லாமே ட்வீட் எல்லாமே போட்டுக்கிறாரு. பட் அது அவர் யாரு, அவரோட பேர் உண்மையான பேர் என்னன்னு தெரியல. பட் இந்த அக்கௌண்ட் நேம் என்னன்னா பண்டவின் காதலி. ஓகேவா, அவரு லேட்டஸ்டா விடுங்க, நான் ஒரு 7-8 மாசங்களுக்கு முன்னாடி ஒரு ட்வீட்டுங்கிறது ஒன்று போட்டிருந்தாரு. நான் சர்ச் பண்ணது அவரோட ட்வீட்ல எல்லாமே நான் சர்ச் பண்ணதா 7-8 மாசங்களுக்கு முன்னாடி ஒரு ட்வீட் போட்டிருந்தேன். என்ன ட்வீட் போட்டிருந்தாருன்னா, 2.0 முடிஞ்சதுக்கு அப்புறம், இந்தியன் 2 முடிஞ்சதுக்கு அப்புறம் நம்ம சங்கர் சார் அவர்கள் ஒரு அண்டர் வாட்டர் சயின்டிபிக் பிலிம் ஒன்னு எடுக்க போறாரு. அதுல ஃபாரின்ல இருந்து ஒரு 2 ஆக்டர்ஸ் அண்ட் இந்தியால இருந்து ஒரு 2 ஆக்டர்ஸ் வருவாங்க, அந்த மாதிரி ஒன்று சொல்லியிருந்தாங்க. ஓகேவா, அது மாதிரி தான் இப்போ ஒரு கொஞ்ச நாளைக்கு முன்னாடி ஹிந்தி நியூஸ் பேப்பர்ல எல்லாமே நம்ம சங்கர் சார், ஹிருத்திக் ரோஷன் அண்ட் தளபதி ரெண்டுத்தையுமே வச்சு ஒரு சூப்பர் ஹீரோ படம் எல்லாமே எடுக்க போறாரு, அந்த மாதிரி நியூஸ் எல்லாமே இருந்துச்சு. அண்ட் அதே மாதிரி இப்ப லேட்டஸ்டா அவர் அந்த பண்டவின் காதலிங்கிற அந்த ஒரு அக்கௌண்ட்ல இருக்கிறவங்க என்ன ட்வீட்டுங்கிறது எல்லாமே போட்டுருக்காங்கன்னா, நம்ம தளபதி அண்ட் ஹிருத்திக் ரோஷன் அதுக்கப்புறம் ஜாக்கி சான் இவங்க 3 பேர்த்தையும் வச்சு நம்ம டைரக்டர் சங்கர் அவர்கள் ஒரு அண்டர் வாட்டர் சயின்டிபிக் ஒரு சூப்பர் ஹீரோ படம், அந்த ஒரு படத்தை ஒன்னு எடுக்க போறாங்க, அந்த மாதிரி எல்லாமே சொல்லிக்கிறாங்க. பட் இதுல என்னன்னா, ஜாக்கி சான் எல்லாமே இருக்கிறாங்கன்னு சொல்றாங்க. அதெல்லாம் நினைக்கும் போதுதான் இது ஒரு உண்மையாலுமே ஜாக்கி சானும் தளபதி ஒரு படத்துலயே அது எப்படி இருக்கும். இப்ப லேட்டஸ்ட் ஒரு 2 நாளைக்கு முன்னாடிங்கிற நினைக்கிறேன் அந்த ஒரு ட்வீட் என்ன ஒரு ட்வீட் போட்டிருந்தாங்கன்னா, இந்த ஒரு படத்தை யாரு ப்ரொடக்ஷன் பண்ண போறாங்க, ப்ரொடியூசர் ஆனா ஏதோ ஒரு சைனால இருக்கிற அவரோட ஒரு பேர் எல்லாமே போட்டு சைனால ஒரு ஹேஷ்டேக் எல்லாமே போட்டு வச்சிருக்கிறாரு. இதெல்லாம் பார்க்கும்போது எப்படி இருக்குன்னே தெரியல. ஏன்னா இந்த மாதிரி அவர் எந்த ஒரு லெவல்ல போயிட்டு இருக்கிறாரு, இதெல்லாமே டிஸ்கஸ் எல்லாமே ரொம்ப டீப்பா நடந்துட்டு இருக்கா இதை பத்தியே. அதான் என்னது, இந்த அக்கௌண்ட்ல அவரோட போடுற ட்வீட் எல்லாமே பார்க்கும்போது அவரோட நம்ம சங்கர் சார் அவரோட அசிஸ்டன்ட் டைரக்டர் மாதிரி தான் இருக்கு. சப்போஸ் இது நடந்தாலும் நடக்க இந்த மாதிரி எல்லாமே இருக்கு. அந்த ப்ரொடியூசர் எல்லாமே சைனால இருக்கிற ஏதோ ஒரு ப்ரொடியூசர். ஏன்னா கண்டிப்பா இப்படி பாத்தீங்கன்னா ஒரு அண்டர் வாட்டர் சயின்டிபிக் பிலிம் எல்லாம் பார்க்கும்போது கண்டிப்பா ஒரு வேற லெவல்ல அந்த ஒரு பட்ஜெட்டுங்கிறது இருக்கும். அப்படி பார்க்கும்போது கண்டிப்பா ஒரு மிகப்பெரிய ஒரு ப்ரொடக்ஷன் தான் வேணும். அது சைனால இருந்து எல்லாமே கூப்பிடுறாங்க. அப்ப கண்டிப்பா ஏன்னா ஜாக்கி சான் அவர்களும் இருக்கிறாங்கன்னு தான் அவர் எல்லாமே அந்த ஒரு அக்கௌண்ட்ல இருக்கிறவங்க எல்லாமே சொல்லிக்கிறாங்க. அப்ப சைனால இருந்து ஒரு ப்ரொடியூசர் அவங்க எல்லாமே கூப்பிடுறாங்க. இது எப்படி இருக்கு ஒண்ணுமே தெரியல. பட் இதே டயத்துல இது ஒரு பேக், இது நம்பவே முடியாது அந்த மாதிரி நியூஸ். அது எதுனால அந்த மாதிரி எல்லாமே நினைக்கிறேன்னா, இந்த ஒரு அக்கௌண்ட் இந்த மாதிரி நானே இந்த ஒரு ட்வீட்டை வச்சுட்டு அவரோட ட்வீட்ஸ் எல்லாமே சர்ச் பண்ணிட்டு இவ்வளவு டீடைல்ஸ் கலெக்ட் பண்ணிட்டு அவரு நம்ம சங்கர் சார் அவரோட அசிஸ்டன்ட் டைரக்டர் இருக்க எக்கச்சக்கமான சான்ஸ் இருக்கு. அவர் அசிஸ்டன்ட் டைரக்டர் தான். ஏன்னா அந்த ஒரு ட்வீட் எல்லாமே பார்த்தாலே அவரோட லிங்க் வேணா கீழே டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்துக்கிறேன், நீங்களே வேணா போய் செக் பண்ணிக்க. அதோட பார்த்தா அவர் சங்கர் சார் அவரோட அசிஸ்டன்ட் டைரக்டர் தான்ங்கிற மாதிரி தான் இருக்குது. ஓகேவா, பட் இருந்தாலும் அவரோட இந்த ஒரு அசிஸ்டன்ட் டைரக்டர் நானே இவ்வளவு சர்ச் பண்ணேன்னா, நம்ம தளபதியோட எக்கச்சக்கமான ஒரு பெரிய பெரிய பேஜஸ் எல்லாமே இருக்கு, ரீச்சான பேஜஸ் எல்லாமே இருக்கும். அதுல இருக்கிறவங்க எத்தனையோ ட்ராக்கர்ஸ் எல்லாமே எத்தனையோ விதமா சர்ச் பண்ணுவாங்க. பட் அவங்க எல்லாமே இந்த மாதிரி இந்த ஒரு நியூஸ்ங்கிறது எல்லாமே அந்த அளவுக்கு எல்லாமே எங்கேயுமே ட்ரெண்ட் ஆகவே இல்லை. இந்த ஒரு பந்தவின் காதலி அந்த ஒரு அக்கௌண்ட்ல இருக்கிறவங்க இந்த மாதிரி ட்வீட் எல்லாமே போட்டுட்டு இருக்கிறது எல்லாமே எங்கேயுமே ட்ரெண்டே ஆகவே இல்லைன்னு சொல்லணும். அண்ட் அப்படி எல்லாமே இருக்கும்போது ஏன்னா ட்ராக்கர்ஸ் எல்லாமே எக்கச்சக்கமா இருக்கிறாங்க. அப்ப ட்ராக்கர்ஸ் எல்லாமே இருந்தாங்கன்னா கண்டிப்பா இந்த ஒரு நியூஸ் எல்லாமே வெளியிட்டு இருப்பாங்க. பட் இந்த மாதிரி ட்ராக்கர்ஸ் இருந்தும் இந்த ஒரு நியூஸ்ங்கிறது அந்த அளவுக்கு ட்ரெண்ட் எல்லாமே ஆகவே இல்லை. அதுலதான் எனக்கு ஒரு மிகப்பெரிய டவுட் இருக்கு, இது நிஜமாலுமே ஒரு ஃபேக்கா இருக்குன்னு தெரியுது. பட் இருந்தாலும் அவரோட ட்வீட் எல்லாமே சர்ச் பண்ணி பார்க்கும்போது, அவர் ட்வீட்ஸ் எல்லாமே பார்க்கும்போது இவரு அசிஸ்டன்ட் டைரக்டர் தானும் முடிவாகவும் இருக்குது. அதனாலதான் ஒரு மிகப்பெரிய ஒரு கன்ஃபியூஷன் இருக்கிறேன்னு தாங்க சொல்லணும். இப்ப இதுதான் நடந்துட்டு இருக்கு. இப்ப எனக்கு தெரிஞ்சது இதுதான், நான் சர்ச் பண்ணதுல இந்த ஒரு நியூஸ் எல்லாம் தான் கிடைச்சிருக்கு. அண்ட் ஓகே, இந்த ஒரு வீடியோ உங்க பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சா லைக் பண்ணுங்க. இந்த மாதிரி வீடியோஸ் அப்படி நியூஸ்க்காக நம்ம சேனல் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிருக்கேன். அப்படி இந்த மாதிரி ஒரு சயின்டிபிக் பிலிம் வருமா வராதா, நீங்க என்ன இந்த பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க, நான் எவ்வளவோ சொன்னேன், இதெல்லாம் பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க, உங்கள் கருத்துக்களை மறக்காம கீழே கமெண்ட் பண்ணிடுங்க. அண்ட் ஓகே, ஆல் இஸ் வெல். இனி நிறைய விஷயத்துல உங்களை சந்திக்கிறேன்.